நான் யாரு? நான் நம்பி ராஜனுக்கு மகளாக பிறந்து நம்பியா இருக்குல்ல, நான் நம்பி ராஜனுக்கு நானும் அரசகுமாரி தான். அவ எவ்வளவு ஒரு ஏழனம், அவன் என்ன பத்தி பேசிட்டா? யாரா இருந்தாலும் குடிக்கிறதுக்கு நான் தண்ணி அதோட நாளை காலில் தான் குளிக்கிறது. பொங்கலோட நானும் பத்துக்கிச்சா அம்மா இல்ல ஆட்டம் காட்டியா? எங்க மேஞ்சி கிடந்தவ, எங்க சுத்தி கிடந்தவ, ஒரு ஊருக்கு ஊசி மணி பாசி மணி எடுத்துட்டு போறானா? அந்த ஊர்ல இருக்கிற மைனவரை பூரா மடக்கி வைக்கிறதே அவருடைய வேலை. சேர்த்துக்க மாட்டாங்க. நாயே கண்ணை வச்சு வச்சுதான் நான் துரும்பா இழைச்சிட்டேன். இவ கண்ண சொல்லிட்டா அடிப்பெண் மரத்தை பாரடி. எனக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேமா? சப்போர்ட்டா இருக்கணும். டேய் இவ எங்க சுத்தி கிடந்தா, இவ எங்க மேஞ்சி கிடந்தா, பஸ் ஸ்டாண்ட சுத்தி கிடக்குறவே. யாராரு எங்க போனீங்க? யாராரு எங்க போனீங்க? எத்தனை பேர் போனீங்க? லிஸ்ட் கொடுங்க. இந்த முதல்ல என்ன லிஸ்ட்? லிஸ்ட்ல கொடுத்தா அவங்க லிஸ்ட் கொடுங்க. என்ன லிஸ்ட்? யாராரு எத்தனை பேர்? ஏய் பொட்டே, உன் அக்கா போயிருப்பா, உன் அம்மா போயிருப்பா, உன் சித்தத்தா போயிருப்பா. நான் சொல்றத கேளுறேன். இப்ப எங்க மேஞ்சி கிடந்தா, பஸ் ஸ்டாண்ட சுத்துறவே. சவுக்கு தோப்பு, வாழைத்தோப்பு, ஆளுன்னு சொல்லாத. அது வந்து ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பட்டா வந்து யாராலும் எழுதிட்டான். ஆமா அடிச்சு விட முடியல. பட்டா ஒரு பேர்ல இருக்கு, பயிர் பல பேர் வைக்கலாம். ஆமா இவ கடை எனக்கு தெரியாது. ஆதிப்பட்டிக்கு அடுத்த பட்டிக்கு
சொல்லிட்டாடா வாயால சண்டை போடாதீங்க முண்டிங்களா கச்சிங்கடி அதுவும் போடும்டா இப்ப இவ சொல்லிட்டாளே இவ எங்க போன தெரியுமா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் கூட்டோடு உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் மருத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அச்சலப்பட்டம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஏய் சீச்சி கொய்யக்கா தீமுச்ச கொய்யக்கா ஏம்மா உங்க ரெண்டு பேரும் சண்டை விடுறோம் யாரு இப்ப சத்தியமா நாயில மோளக்காரன் தான் சண்டை விடுறான் இப்போ அவன் என்ன வாட்ட மாட்டேங்க டங்கு டக்கு சும்மா அத்தனை அடிச்சுக்கணும் ஆயிரம் உக்காந்து நம்ம செக்கோட கேட்டோம் ரெண்டு பகல் ரெண்டு நைட் ஆளு சரியா இருந்தா அந்த சக்காத்துக்கு அந்த சக்காத்தி ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் எச்சப்பால குடிச்ச நாய் அடி கறி சட்டி அடி குந்தி சட்டி கோலம் அட பொட்டை அட காய்ந்த நாயே ஓடி ஏண்டா பொட்டை எங்கட நாயத்தை கேக்குற எட்டு ஒதிப்ப என்ன தேய்க்கிற தலைமையில அதிக நின்று பார்த்து வெண்டைக்காய் ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சிருவேன் ஆனா அங்க தின்ன பையா ஆலமரத்துல போட்டி துணைய பொட்டையா என்ன நாயத்தை கேக்குறேன் என்ன நாயத்தை கேக்குறேன் அவன் உள்ள வந்த அந்த கேள்வி அந்த ஓட அம்மா பக்கமாடா இவன் வச்சு குடும்பம் பண்ற மாதிரி தெரியல நீ என்ன பாக்குறியா என்ன அரை வயசு கண்ணி கூட கிடையாது அம்மா என் பொண்டாட்டி அதோட அழுவோ அம்மா போயிட்டு இந்த சக்காலத்துக்கா தெரியுமாடா உனக்கு ஆமா இதுதான் அது மேடம் ஐயோ மந்துரமே நான் அப்படி சொல்லல உன் பொண்டாட்டி இருக்கிறாரா என்ன வப்பாட்டியா வச்சுக்க எனக்கு அதெல்லாம் பழக்கப்படுத்தான் நீ சொல்றது வாசம் ஏன்னா வீட்டு சோறே சாப்பிட்டு ஒரு மாதிரி புளியாப்ப மாதிரி வரும் அப்பப்போ புளியா மரத்த ஹோட்டல்ல போய் லெமன் ரைஸ் தக்காளி சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சு அதை சாப்பிடுவீங்க சாப்பிடணுமா எலும்பு சாப்பிடணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன தெரியுமா இழுத்து வச்சு நறுக்கணும் அவ ஒதுங்கிட்டா இவ கதைக்கு தெரியாது இதுக்கு வேப்பலையா இதுக்கு வேப்பலையா இந்த தேவடியாளுக்கு இந்த குண்டி செட்டி குளத்துக்கு டேய் இது என்ன ஊரு செஞ்சி மந்தவெளி டேய் இந்த மந்தவெளியில வேலைக்கு ஒரு மாப்பிள்ளை வித்தால கல்லி விரவடிக்க போனாளா உன்னைய சக்காலத்துக்கு மண்ட பெருசா அண்டங்காக்காக்கும் மண்ட பெருசா இந்த மண்ட பெருச பொண்ணுக்கு அந்த மண்ட பெருச பொண்ணுக்கு பொண்ணுக்கு பூ வைக்கிற கொண்ட பெருசா நாங்கெல்லாம் யாரு தெய்வ பிறவிகள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க தவறாக பேசலாமா அம்மா நேரம் தேவிட முடியாது எப்படி பேச அது நாங்க பேசுவோம் இங்க பாத்தியாடா என்னடா எப்பா
ராணியை காட்டு. டேய் 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 பாருடா கவரிங் பண்றா. ஆமா இது ஒரிஜினல் மாப்பிள்ளை. டேய் இங்க பாத்தியா இவன் நாலு மாதிரி குண்டு போட்டு வச்சுக்கிறான். இல்லம்மா பாத்தியா என்னென்ன இருக்கு எவ்வளவு பிடிக்குது. காலைல கொண்டு போய் செஞ்சு சேடுகள்ல வச்சிருக்கியா 100 ரூபாய் மேல தர மாட்டோம். டேய் 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 ஏன் புருஷன் பாரு ஃபுல்லா எனக்கு சரடாவே போச்சுடா. அது சரடாது. ஆமா கல்யாணி கவரிங். கல்யாணி அப்ப கவரி. அப்ப இது மட்டும் என்னடா இது? கல்யாணி தங்கச்சி அவ யுவராணி கவரி. டேய் இது 20 பவுன் இது 5 பவுன் இது இருக்கே வீடு கட்டல அப்படியே நிக்குது. 9 பவுன் அது 9 பவுன். 9 பவுன் 9 பவுன் இது. அவுட் ஆஃப் ஸ்டேஷன். யாரு அடிக்காத இடத்துல அடிப்பேன். எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அப்பமா என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு கோபால தெரியாம கூப்பிடுறாங்க. இங்க வாயா இங்க வாயா அவன் கூப்பிட்டு தப்பாண்டி கூப்பிட்டு போ. சொல்லுங்க. நொத்து மடிச்சு விடாடி. ஏய் பையா இங்க வாயேண்டா. இது என்ன ஊரு? ஏரியில மேய்தான் காடை. ஏரியில மேய்தான் காடை. இந்த செஞ்சி மந்த வெளியில இவ காற்றாளம் கண்ணாட ஜாட. ஏரியாண்ட வாங்கோ குளத்தாண்ட வாங்கோ ஆத்தாண்ட வாங்கோ புளியா மரத்தாண்ட வாங்கணும். அன்னி மீது தேவடி அந்த தேவடியா இந்த தேவடியா என்ன சொல்றடா? டேய் 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 அழகு பொண்ணு காத்தாடி அழகு பொண்ணு காத்தாடி. டேய் அழகு பொண்ணு காத்தாடி அழகு பொண்ணு காத்தாடி. இவளை உள்ள கூப்பாருன்னா கொண்டலாம் குத்து கூத்தாடி. இவ யாரு முக்கியமான விஷயம். ஒரு முக்கிய செய்தி. அவரு ஐயா வேப்புங்க 750 அடி போயிடுச்சு. இன்னும் போர் போட்டு தண்ணி வரல. 750 உள்ள போயிட்டு இன்னும் தண்ணி வரல. இன்னும் 300 அடி போடணுமா? டேய் இதுக்கப்புறம் இந்த ஆள் கூட நான் கூட பண்ண மாட்டேன். நான் என் அம்மா விட்டு போறேன். நாம சுண்டா அந்த கோழி முட்டை பாத்துக்க. அந்த வெள்ளாடு வச்சுக்கிறேன்டா. தண்ணி ஊத்துறாங்க ஒரு மேலே. சரி இது எதுக்குடா எடுத்துட்டு வந்து? நாங்க தான் எங்க புருஷன் சரியில்லை நாங்க வந்துட்டோம். என்ன இது எடுத்துட்டு வந்த? பேசுறதுக்கு வார்த்தை வாங்கி பேசுறே. இப்ப சொல்லுடா. இங்க வராத. இங்க வரக்கூடாது. ஆயத்தை கேட்டவன் நீதானே? ஆமா. ஏம்மா டேய் எதுக்குடா அந்த பழா கொட கொடுத்து எடுத்துட்டு வந்து? ஐயோ அம்மா அது முதல்ல எம்மாடி இந்த மாதிரி பண்ணாத அம்மா. என்ன அம்மா பெரியம்மா நீ கோச்சினே வந்துட்டு ஆத்தா விட்டுது. ஆமா அம்மா சினிமா கோச்சினே வந்து சின்ன படம் சின்ன அம்மா கோச்சினே வந்துருச்சு. 2 பேரும் பூந்துச்சு வெளியே வந்துட்டீங்க. இந்த படத்தை யாருன்னா தூக்கி விட்டாங்கன்னா அங்க யாருன்னா ஏற்றி விட்டாங்கன்னா 2வது ஓட்டுக்காரங்க இல்லை 400 ரூபா பிடிச்சிக்குவாங்க. டேய் டேய் அம்மா தட போடுறான். மேல தான் தாள் தடுக்கல. இழை மாத்திர தாண்ட போறமே. பாத்துக்கடா நாங்க குடும்ப மன்ற லட்சணத்தை. எப்படி உட்கார்ந்துறாரு பாருங்க. சரக்கு போட்டுருவாங்க. 2 நாளா நைட் பகல் பண்ணி போறாரு அதெல்லாம் கூத்தாரு. ஒண்ணும் முடியல அவருக்கு போயிட்டு அடிக்குது. இப்போ அவன் இந்த உழவுலயே உட்காந்து தூங்குறான் பாரு. டேய் காவலா இதுக்கு என்னதான் வழி சேயாங்களா? உடக்கூடாது. மதுரையின் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள். காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள். காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள். காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவருக்கு இணையவருண்டு. அன்னையர்கள் பலருண்டு
கலியுக கடவுள் ஆமா. முருகப்பெருமான் அவருடைய குடும்பத்திலே சக்களத்தி சண்டை என்ன சார் நீச்ச காட்சி கேட்பதற்கே வெட்கமாக இருக்கிறது. மானம் போட்டு போய் 2 கிளாஸ் சாப்பிட்டு படுத்தலாம் செத்துலாம் கிளாஸ சாப்பிட முடியாதுல. என்னடா இன்னைக்கு கூட வந்து படக்கேன்னு பார்த்தேன். குற்றங்களை கண்டுபிடிக்க விடும் நக்கீரன் பரமையில் பிறந்தவரோ தாங்கள். ஏய், பள்ளியின் தெய்வியாரையும் ஒருவரை ஒருவர் சக்கரத்தி என்று சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்களே, அவர்கள் தெரியாமலே செய்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? சக்களத்திகளே கிடையாது. இருவரும் அக்கள் தங்கைகள். ஆமாண்டா, சமக்கை தங்கை. யார் தெரியுமா அவர்கள்? என்னுடைய தாத்தாக்காரே பைமந்த வாசன் சிவன் ஆராயன். அவருடைய கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் ஒரு நாள் பூமலையில் விழுந்தது. ஆனந்த கண்ணீர்னா தெரியுமா? ஏய், நம்ம கண்களிலே 2 கண்ணீர் வரும். 2 கண்ணீர். அழுகை கண்ணீர் ஒன்று, ஆனந்த கண்ணீர் ஒன்று. அழுகை கண்ணீர் இந்த நாசி ஓரம் வரும். ஆனந்த கண்ணீர் கடை கண்ணில் இருந்து வரும். அழுகை கண்ணீர் எடுத்து நாக்கிலே சுவைத்து பார்த்தால் உப்பு கரிக்கிறது. ஆனந்த கண்ணீர் எடுத்து நாக்கில் வைத்து பாரு, இனிப்பா இருக்கும். ஆமாண்டா, 2 ஒரு கண்ணுல இருந்தா வருது. ஆனா இந்த கண்ணு இனிப்பா, இந்த கண்ணீர் இந்த கடையில இனிப்பா இருக்கு. இதுல ஆனந்த கண்ணீர் இனிக்கும், அழுகை கண்ணீர் கரிக்கும் இல்லையா? அப்படி ஆனந்த கண்ணீர் 2 துளி விழுந்த உடனே அதிலிருந்து 2 பெண் குழந்தை பிறந்தார்கள். உடனே தாத்தா என்ன செய்தாரு? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெயர் வைத்து வளர்த்து வந்தார். ஒரே நேரத்தில் வளர்ந்த இவர்கள் நாங்கள் மணந்தால் ஒருவரைத்தான் மணப்போம் அப்படி என்று ஒரு முடிவு சொன்னார்கள். நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நான் மனமுடித்து வைக்கிறேன்னு தாத்தா சொன்னாங்க. இவங்க மணந்தால் முருகப்பெருமானை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டோம். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? இந்த பிறவியில் இவர்களை என்னால் மணக்க முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது. என்ன வேலை தெரியுமா? சூரபத்மன், பானுகோபன், சிங்கமுகன், தாரியன் என்று சொல்லக்கூடிய 66 கோடி அசுராக்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள். அந்த சூர சம்ஹாரம் செய்வதற்காகவே நான் அவதரித்திருக்கிறேன். சூர சம்ஹாரத்தை முடித்துவிட்டுத்தான் இவர்களை நான் மணக்க முடியும். அதனாலே அமிர்தவள்ளியாக இருக்கின்ற இந்த பெண்ணு தேவ இந்திரனுக்கு மகளாக தெய்வயானையாகவும், சுந்தரவள்ளியாக இருக்கின்ற பெண் பூவலகிலே நம்பிராஜனுக்கு மகளாக வள்ளி என்ற பெயரோடு பிறந்து வளர்ந்தார்களே. ஆனால் அப்போது நான் மனமுடித்துக் கொள்ளுகிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்து அதன்படியே சூர சம்ஹாரம் முடித்து தேவர்கள் குறையை தீர்த்ததினாலே தெய்வ யானையை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். முதலாக இந்த பூலோகத்திலே திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். தேவர்கள் மனமகிழ்ந்து தெய்வ யானை முருகனுக்கு மனம் செய்து வைத்த இடம் திருப்பரங்குன்றம். அதான் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுக்கு அடுத்து திருத்தணிகை என்ற இடத்திலே நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்த இந்த வள்ளியை 2வது அவர் மனமுடித்துக் கொண்டார். முதல் கல்யாணம் எங்க? 2வது திருமணம் தணிகை.